உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், அதாவது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முலாயம் சிங்கினுடைய மகனும் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவை அந்த கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்து அதன் தலைவர் முலாயம் சிங் யாதவ் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பானது ஒரு தேசிய அரசில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு சில நாட்களாகவே, ஒரு சில நாட்கள் என்று சொல்வதை விட ஒரு சில மாதங்களாகவே அவருடைய தந்தை முலாயம் சிங் யாதவுக்கும் அதே போல அவருடைய மகன் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே ஒரு சில பணி போர்கள் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல அண்மையில இன்னும் ஒரு சில மாதங்கள்ல உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த தேர்தலில் மையமாக வைத்து அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் சில பனிப்போர்கள் நடைபெற்று வந்தது. இந்த சூழல் தான் நேற்றைக்கு முன்தினம் அந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் யாதவ் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை, முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டார். அந்த பட்டியல் தொடர்பாக அவரது மகன் அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் அதிருப்தியை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் வெளியிட்ட முதல் கட்ட பட்டியலில் இந்த இடம் வழங்கப்படவில்லை, சீட் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு அதிருப்தியை தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக தனது ஆதரவாளர்கள் அடங்கிய ஒரு வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு வெளியிடப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல அகிலேஷ் யாதவுக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சீட் வழங்கக்கூடாது என்றும் அவர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட முலாயம் சிங் யாதவ் அவர்கள் வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில வேட்பாளருடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து இது போன்ற ஒரு பனிப்போர் தான் அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் இடையே நடைபெற்று வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவை கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்பட்டதாக கூறி 6 ஆண்டுகளுக்கு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அகிலேஷ் யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது சமாஜ்வாதி கட்சியுடன் அண்மையில் இணைந்த குவாமி ஏக்தா தளத்தின் எம்எல்ஏ சிக்பாதுல்லா அன்சாரிக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று அகிலேஷ் யாதவ் உறுதியாக இருந்தார். அன்சாரியின் சகோதரர்கள் கொலை புகார் உள்ளிட்ட 40 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருப்பதால் தேர்தலில் சமாஜ்வாதிக்கு அது பின்னடைவை தரும் என்பது அகிலேஷ் யாதவுடைய கருத்தாக இருந்திருந்தது. ஆனால் அதையும் மீறி முலாயம் சிங் யாதவ் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலிலே அன்சாரியின் பெயர் இருந்தது. அதே வேளையில் அகிலேஷ் யாதவ் அவருடைய ஆதரவு அமைச்சரான ராம் கோவிந்த் சௌத்ரி, பவன் பாண்டே, அரவிந்த் சிங் கோப் ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற ஒரு சூழலின் காரணமாக தொடர்ந்து அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் இடையே ஒரு பனி போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது இதனை மையமாக வைத்து சர்ச்சையின் காரணமாக ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை தற்போது முலாயம் சிங் யாதவ் வெளியிட்டிருக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு அகிலேஷ் யாதவை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்த உத்தரவிடுகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அனிகுமார், தற்போது இந்த விவகாரத்தில் முலாயம் சிங் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர் என்னவெல்லாம் அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார், என்ன காரணங்களை முன்வைத்திருக்கிறார், அதே போல 6 ஆண்டுகள் என்பது என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில், கட்சி விதிகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்? அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன? குறிப்பாக அகிலேஷ் யாதவ் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையே இருந்த இந்த பனிப்போர் கடந்த ஒரு சில மாதங்களாக எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்ற காரணத்திலே அகிலேஷ் யாதவ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்பட்டார், களங்கம் வகையில் செயல்பட்டார். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இது நிச்சயமாக அடுத்து நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அகிலேஷ் யாதவ் அடுத்து சொந்த கட்சி எதுவும் ஆரம்பிப்பாரா, சொந்த கட்சி ஆரம்பித்து காங்கிரஸோடு கூட்டணி வைப்பாரா என்ற மாதிரியான சில விவாதங்களும் கூட எழத் தொடங்கி இருக்கின்றன. ஒரு சில அரசியல் பார்வையாளர்கள் தற்போது யூபியில் நடைபெற்று வரக்கூடிய அகிலேஷ் யாதவ் தலைமையிலான ஆட்சியின் மீது பல குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், அதிருப்தி என்பது இருக்கிறது. எனவே இதை அவரை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக இந்த தேர்தலிலே சமாஜ்வாதி கட்சியின் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும், தேர்தலில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று அவர் கருதுகிறார். எனவே ஒரு கண் துடைப்பாக தற்போது இது போன்ற ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றுகிறார். தற்போது அவரை இடைநீக்கம் செய்வதன் மூலமாக அவருடைய செயல்பாடு என்பது வேறு, கட்சியுடைய செயல்பாடு என்பது வேறு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார். இது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வதன் காரணமாக அடுத்து வர இருக்கின்ற உத்தரப்பிரதேச தேர்தலிலே
அந்த அதிருப்தியெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு பெரும்பாலான வாக்குகளை தர முடியும் என்று முலாயம் சிங் யாதவ் கருதுகிறார். எனவே அதன் அடிப்படையிலும் கூட இது போன்ற ஒரு சில பணிபோர் திட்டமிட்டே ஏற்படுத்தப்படுவதாகவும் கூட சில அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இருந்தாலும் கூட அடுத்து நடைபெற இருக்கின்ற இந்த யூபி தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அகிலேஷ் யாதவுடைய அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்க போகிறது, சொந்தமாக இதன் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்பது தொடர்பான பல்வேறு விவரங்கள்லாம் அடுத்த ஒரு சில நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அகிலேஷ் யாதவ் வெறும் ஒரு யூபியினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, அவர் முலாயம் சிங்கினுடைய மகன். அப்படி இருக்கின்ற போது ஒரு 6 ஆண்டுகளுக்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக தான் வந்து பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அது தேசிய அரசியலும் யூபி அரசியலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது இனிவரும் காலங்கள்லாம் தெரிய வரும். ஏற்கனவே பல்வேறு விதமான யூகங்கள் இருந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கான அடித்தளத்தை மேற்கொண்டு வருகிறது. கட்சி ஆரம்பித்தால் ஒரு பீகாரில் ஏற்படுத்தியது போன்ற ஒரு கிராண்ட் அலைன்ஸை ஆரம்பித்து யூபி தேர்தலை சந்திக்க நேரிடும் என்ற பல்வேறு விதமான யூகங்கள் இது குறிப்பிடத்தக்கது. தற்போது இது போன்ற ஒரு அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனிகுமார், இந்த விவகாரம் பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இணைப்பிலேயே இருங்கள். வருகிற புத்தாண்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் முலாயம் சிங் யாதவ் தன்னுடைய மகனும் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகள் விலக்கி வைப்பதாக அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஓர் அரசியல் நகர்வாக அந்த மாநிலத்தில் பார்க்கப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இந்த இருவருக்குமான முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இந்த இருவருக்கும் பின்னணியில் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இனி வரும் நாட்களில் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அனிகுமார்.